குருவில்லாமல் கற்கக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. 72 ஆண்டுகளாக திருவண்ணாமலை மட்டுமல்ல, இந்த தமிழ் மக்கள், உலக மக்கள் குறிக்கோளோடு வாழ வேண்டும் என்பதற்காக மிக அரிய பெரிய விழாவினை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். தலைமையேற்றிருக்கிற முல்லைமுருகன் சொன்னதை போல 40 ஆண்டுகளாக இந்த விழாக்களுடைய தலைவர் பதவியை மிக சிறப்பாக திறம்பட நடத்தி கொண்டு வரும் ஐயா தனுஷ் அவர்கள் ஒரு ரகசியம் சொல்ற, அவர் மாவட்ட ஆட்சியரா போக வேண்டியவர். பார்த்தார், அது போனா ரிட்டைர்மெண்ட், 60க்கு மேல உனக்கு வேலை இல்லை, உனக்கு 60க்கு மேல அங்க வேலை இல்லை. அதனால ஐயா தனுஷ் அவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த திருப்புகழ் பணியை செய்யுங்கள் என்று ஆறுமுக பெருமானும் அவருடைய பிரதான பக்தனாகிய அருணகிரிநாத பெருமானுடைய அருளும் கிடைச்சதுனால இன்னைக்கு தலைவராக வழி நடத்துகிறார். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். வேளாளர்லாம் யாரு? விருந்தினர் காத்திருக்க சாப்பிடப்படாது. விருந்து புறத்தலா தானுண்டல் சாவா மருந்தனிலும் வேண்டல் பக்தர். அமிர்தமா இருந்தா கூட விருந்தினர் வந்திருக்கும் போது விட்டுட்டு சாப்பிடப்படாது. கோளாளன் என்பான் மறவாதான். தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன். இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது. வேளாளன் விருந்தினர் இருக்கும் போது விட்டுட்டு சாப்பிடப்படாது. கோளாளன் மறக்க கூடாது. மாணவர்கள், ஸ்ரீமதி அம்மாவுடைய மாணவர்கள் திருப்புகழ மறக்கக்கூடாது. எப்படி சொல்லி தராங்களோ கரெக்டா பிடிக்கணும். தமிழ்ச்செல்வி அம்மா கவனிக்க தெரியுதா? குருவை வணங்க பூசி நின்றேனோ. இன்னைக்கு ஏன் மாணவர்களுக்கு அறிவு திறன் ஞானம் இல்லை, அறிவே இல்லாம இருக்காங்க? காரணம் நீங்க பார்க்கலாம், வாத்தியாரியே அடிக்கிறான் பையன். ஆனா ஸ்ரீமதி அம்மாவை அன்பால அடிக்கிறாங்க. அன்பேடும் பிடியுள் அகப்படும் மலையே. நீ 14 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற மலை, ஆனா என் அன்பென்ற பிடியிலே நீ அகப்பட்டுக் கொள்வாய். காந்தி சொல்கிறார், love is the greatest weapon in the world. அன்பை தவிர பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லை. ஆனா உலக நாடுகள் அத்தனையும் மக்களுக்கு ஒதுக்கிறத விட பல மடங்கு ராணுவத்துக்கு ஒதுக்குது. காரணம் அதனாலதான் ஒரு நாட்டுக்கு பசி இருக்கு. உரு பசியும் ஓவா பிடியும் சிறு பகையும் சேராது இயல்வது நாடு. இதை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு சர்வ பெருமக்களை எதற்காக சொன்னா, தாளாளர் அப்படின்னா கரஸ்பாண்டன்ட், தலைவர் அப்படின்னா கடன்படா வாழ்பவர். மணிமண்டபத்துக்கு அவர் கடன் கொடுத்துக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, செல்வத்து பயனே ஈதல். நீங்க சொல்றேன், அருணகிரிநாதர் சொல்றார், நான் சொல்ல. செல்வத்து பயனே ஈதல். புறநானூறு. நீயே அந்த செல்வத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டினா, நீ செத்து போன பிறகு அது ஒரு துளியளவும் உண்ணா கூட வராது. வெயிற்கு வையிர் கதிர் வடி வேலோனை வாழ்த்தி வரிஞ்சற்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்ந்துங்கள். நுங்கள் கிங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பில் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு. உன் நிழல் உனக்கு உதவுமா? உன் நிழலே உனக்கு உதவாத போது உன் கையில் உள்ள பொருள் எப்படி உதவும்? சொல்ற அவ்வையில சொல்ற, பாடு வட்டம் தேடி படத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மாநிலரே கேளுங்கள். கூடு விட்டு ஆவிதான் போயினமில் யாரே அனுபவிப்பார் பாவிகாள் இந்த பணம். பாவினா தெரியுமா? பசிப்பவருக்கு இட்டும் நான் பாவியாவே. ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாவான். இளைஞர்கள்லாம் கவனிக்கணும். செல்போன் இருந்தா போதும், டூ வீலர் இருந்தா போதும், பக்கத்துல உட்கார்ந்துக்கு ஒரு அழகான காதல் இருந்தா போதும்னு குட்டுச்சுவர் ஆகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இளைஞர் சமுதாயம். செல்போனை கண்டுபிடிச்சவனை கட்டி போட்டு உதைக்கிறதா இல்ல அவன் என்ன பண்ணது நல்லதான் பண்ணிருக்கான். செல்போன் 100% நன்மை, ஆனால் 200% தீமை. இன்னைக்கு IAS IPS
இங்க சன்மார்க் இன்னைக்கு வந்திருக்காரு, நைட்டு பார்த்தேன். ஐயா எங்க பையன் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டாங்க, நம்ம செஞ்சு பக்கம் ஐயா, நல்ல சன்மார்கி, தொடர்ந்து நம்ம விழாவுக்கு 40 வருஷமா வர 50 வருஷமா. ஐயா எங்க பையன் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டாரு, என்னையா ஐஏஎஸ்ஆ யூபிஎஸ்ஆன்னு. ஐயா 270வது ரேங்க் வந்திருக்கா, நான் ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். நான் சொன்னேன், நீங்கள் செய்த சன்மார்க்க தொண்டுக்கு கிடைத்த பரிசு தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த விழாதான் என்னை மேடையேற்றியது. இங்க வந்து பேசிய வாரியார் சுவாமிகள் தான் எனக்கு குருநாதராக அமைந்தார். மாதர் சபைக்கு ஸ்ரீமதி குருநாதர் அமைஞ்சது மாதிரி எனக்கு இங்கே ஐயா பேசுவார் வாரியார் சுவாமிகள், இலக்கிய மாமணி, அருள்மொழி அரசு, டாக்டர் திருமுருக கிருபானந்த வாரியார். யாராவது 2ஆம் வகுப்புக்கு கீழே யாரும் படிச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாம் 10ஆம் வகுப்பு 12, அம்மையார் HM ரிட்டையர்டு, இவர் MSc, எல்லாம் BSc +2, எல்லாம் ஓல்டு PUC எல்லாம். ஆனா எங்க குருநாதர் படிச்சது 2ஆம் வகுப்பு. ஆறுமுக பெருமான் எங்க சாமிக்கு எப்படி ஆறுதலை தந்தார் தெரியுமா? வயலூருக்கு போகும் பொழுது யாரு அவங்க அப்பா 5 வயசுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். கிருபானந்தம், நீதான்பா தொடர்ந்து என் திருப்புகழே நீதான் பரப்பணும், நீதான் உரை எழுதணும், நீதான் உலகத்துக்கெல்லாம் முருக வழிபாட்டை கொண்டு செல்லணும்னு ஆறுதலை தந்தார் அந்த ஆறுமுக பெருமான். அதனால்தான் இன்னைக்கு 64வது நாயன்மாராக வைத்திருக்கிறார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். நகரிபுத்திலிருந்து தேவராஜையா வந்திருக்கிறாரு. நிறைய முல்லை மோகன் ஐயா எல்லா இடத்திலையும் வசூல் பண்ணி அருணகிரிநாதருக்காக, திருப்புகளுக்காக, முருகனுக்காக தொண்டு செய்கின்ற உங்களுடைய பாதங்களை நான் வணங்குகிறேன். ஏன்னா நிறைய பேரு பிறக்கிறோம், வளர்றோம், நல்லா பெரிய இடத்துல பொண்ணு கட்டுறோம், ஒரு 5 வருஷத்துல டைவர்ஸ், இல்ல குழந்தை இல்லை, ஏதோ ஒரு குறைபாடு, வாழறோம், செத்து போறோம். இதுவா வாழ்க்கை? வளைபட்ட கை மாறுடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ. ஏ முருகா, நான் இப்படியே பொண்டாட்டி புள்ள பேர பேத்தி புல்லு பேர எள்ளு பேர நெல்லு பேர இப்படியே நான் செத்து போன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? கேட்கறது அருணை. வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலை, தலைனா கட்டு. பையன் சொல்றது கேட்கல, ஊரா சுத்திக்கிறான கல்யாணம் ஒரு கட்டு போடு, கால கட்டு போடு, அதான் தலை. தலை பட்டி அழியே தகுமோ தகுமோ, நீ எப்படிப்பட்டவன்? கிளைபட்டெழுசூர் உறவும் கிரியும் தொலைபட்டுருவே தொடு வேலவனி. சாதுர பெருமக்களே, தலைவர் பெருந்தகை ஐயா தனுசையா அவர்களே, செயலாளர் ஐயா ராமச்சந்திர பாக்கியாயா அவர்களே, பணி செய்த கல்லூரியுடைய முன்னாள் செயலாளராக இருந்தவர், இங்கேயும் செயலாளராக இருக்கிறார். மதிப்பிற்குரிய பொருளாளர் பெருந்தகை, நீண்ட நெடிய காலமாக ஐயா தனுஷோடு தோளுக்கு தோல் கொடுத்து உறுதுணையா இருக்கிற. ஏன்னா ஒரு பழமொழி சொல்றாங்க, ஊர் கூடி தேர் இழுத்தால்தான் தேர் நிலைக்கு வரும். பாருங்க, விருதுநகர், திருவண்ணாமலை, சிவகாசி. சிவகாசி நாளைக்கு வராங்க இல்லையா? சிவகாசியில ஒரு சிறப்பு என்னன்னா, மார்கழி மாசம் 30 நாளும் சொற்பொழிவு, 30 நாளும் 4 மணிக்கு விடிய காலம் வரை சொல்லுவாங்க. குட்டி குசுமால இருந்து கிழவன் கிழவி வரைக்கும் திருப்புகழ் பாடுற அழகு இருக்குதே, என்ன அழகு, எத்தனை அழகு! சினிமாக்காரனை பார்த்து என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு. அழிஞ்சு போற இந்த தசைக்கு அதான் சொன்னா, தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனும்பான் எங்கனும் ஆளும் அருள். தான் உடம்புடைய சதையை வளர்க்கறதுக்கு வேற ஒரு உயிரினுடைய சதையை சாப்பிடுறியே, டேய் உங்ககிட்ட என்னடா அருள் இருக்குன்னு கேட்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்ன வள்ளுவர். என்னை சைவத்துக்கு மாற்றியவர்கள் 3: வள்ளுவர், வள்ளலார், வாரியார். 3 பேருமே வா 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 நினைச்சு என்ன இறைவனை, அதாவது இவங்களை மாநில மனிதர்களை இனிமேல் பிறப்பார்களா என்பது ஐயம்.
2ஆம் வகுப்பு படிச்சுட்டு 152 புத்தகம் இருக்காரு இல்லையா? இதெல்லாம் கை தட்டுறது இல்லையா? நான் ஒரு புத்தகமே எழுதல, அதனால அவரை பாராட்டுறதுக்கு எனக்கு மனசே வரல. என்னைக்கு ஒருத்தருடைய உழைப்பை, ஒருத்தருடைய சாதனையை நம்ம பாராட்ட மனசு வரலையோ அப்ப நாம் தகுதியற்றவர்களாகிறோம். கை தட்டினா என்ன சிறப்பு அப்படின்னா, கை தட்டினா உங்களுடைய ஹார்ட் அழகாக சிறப்பாக இயங்குகிறது. இத பாருங்க, நீங்க தட்டுறது இப்படி தட்டுறீங்க, அப்படி இல்லை. இத பாருங்க, இந்த மாதிரி தட்டணும், இந்த மாதிரி பாருங்க, இது மாதிரி இப்படி தட்டீங்கன்னா டெய்லி காலையில மாலை இதெல்லாம் சாதாரணமாக நம்ம சித்தர்களும் யோகிகளும் சொல்லி வச்சு போயிருக்காங்க. காலையே எழுந்திருத்தல், காணாமலேயே சேர்தல், மாலை குளித்தல், மனை புகுதல், சால உற்றாரோடு உண்ணல், உறவாடல், இவ்வாறும் கற்றாயோ காக்கை குணம். ஏ மனுஷா, காலையில எழுந்துக்கணும்னா யாரு காக்கை? அதிகாலையில் சேவலை எழுப்பி, ஃபர்ஸ்ட் காக்கா, அப்புறம் சேவல், அப்புறம் அம்மா, அவங்க தான் எழுப்புறாங்க. இப்ப நமக்கெல்லாம் முண்டாட்டி அவங்க தான் எழுப்புறாங்க. அங்க எழுந்துருங்க, விழாவுக்கு லேட் ஆச்சுங்க. காலை எழுந்திருத்தல். இந்த பாக்குறமே என் புருஷன் தான், எனக்கு மட்டும் தான். எங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டியை பாரு, தோல் மேல தோல் போட்டு நல்லா நீங்க சொல்றேன். 4 அறைக்குள் காண வேண்டிய காட்சி எல்லாரும் காணும்படியாக பையனும் முன்னும் போறாங்க. இப்போ ஒரு பெரிய பைக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காயா, பையன் கீழே உட்காந்துருக்கான், பொண்ணு மேல உட்காந்து. இந்த பாருங்க இப்படி இருக்கு அந்த வண்டி. அவன் ஒரு அச்சான ஒரு பிறகு இவன் விழ மாட்டான், அந்த பொண்ணு பறந்து போய் 10 அடியில் விடும். இந்த பைக் 3 லட்சம் ரூபாய். பாப்பா சிரிக்குது. ஆமா சார், என் வீட்டுக்காரர் கூட எங்க அப்பா வாங்கி தர சொல்றேன் வீட்டுக்காரருக்கு. உண்மை. இந்த மாதிரி போறாங்க. ஆனா காணாமலேயே வாழ்க்கை நடத்துதல். மாலை குளி, காக்கா பாருங்க, காக்கா குளியல் போறாங்க. மாலை குளித்தல், ஊரை சுத்தாது, மனை புகுதல். வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணும்? சால உற்றாரோடு உண்ணல். நாம யாருன்னா வந்தா எடுத்து கீழே மறைச்சிடும். சால உற்றாரோடு உண்ணல், உறவாடல். இருக்கீங்க சௌக்கியமா? பையன் இருக்கா? உறவாடல். இந்த 6ம் கற்றாயோ காக்கை குணம். இதனாலே நீங்கெல்லாம் நல்ல மனிதர்கள், உத்தமர்கள். இந்த விழாவுக்கு வந்தவங்க எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். தயவு செய்து சொல்றேன், இந்த விழா நாட்கள் மட்டுமல்லாது தினந்தோறும் ஒரு திருப்புகழை நீங்க பண்ணீங்கன்னா ஆறுமுக பெருமான் நமக்கு ஆறுதலை தருவான். தலைப்பு ஆறுதலை தரும் 6 தலை. சங்கரருக்கும் 6 தலை. சங்கரருக்கு எங்க சொல்றாரு அருணகிரிநாதர்? இது காலமேகப்புலவர் பாட்டு. அருணகிரி எங்க சொல்றாரு? பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. பிரபஞ்சம் சேர்க்கிறாரு. பிசினஸ் பண்றவர் என்ன பண்றாரு? பிச்சை ஐயா, அடுத்து எப்படி பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து அங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க, ஓடுது. அடுத்து நம்ம பையன் பாஸ் பண்ணோம், அவனை கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்து குழந்தை பிறந்தாச்சு, படிக்கணும். பிரபஞ்சம் என்னும் சேரு. அதனால அவனோடு சேரு. அவன் வைத்திருப்பது 6. இத பாரு, பேற்றை தவம் சற்றும். நல்லா புரிஞ்சுக்கணும். பேற்றை தவம் சற்றும் இல்லாதவர். நம்ம எல்லாம் பல பேர் இருக்கிறோம். மாணிக்கவாசகர் சொல்றாரே, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டவில் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண படித்து வா என்ற வான்கருணை இந்த சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்று உதாய் கோட்டும்பி. கண்ணப்பே 6 நாள்ல சிவபெருமான தரிசனம் பண்ணி 6வது நாள் கண்ண ரத்தம் வந்த போது கண்ணை நோண்டி கொடுத்துட்டு மோட்சத்துக்கு போனா, அந்த மாதிரி எல்லாம் நான் கண்ணை நோண்டி கொடுக்கல, ஆனா என்னையும் ஆட்கொண்டான் மாணிக்கவாசகர். அது போல இவர் சொல்றார் அருணகிரிநாதர், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. யாரு வழிவிட்டதா? ஆற்றை, பணியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பிரான் குமரன் கிருபாகரன். அவன் யார் தெரியுமா ஐயா? அவன் சாதாரண வீட்டு பிள்ளை இல்லையா, அவன் உலகத்திலேயே அவன் ஒற்றந்தையா ஆண் பிள்ளை. நெற்றிக்கல்ல இருந்து வந்தவன். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பு. அங்கதான் இப்ப முருகப்பெருமான் அங்க காட்டி கொடுத்து கிருத்திகை என்னை பேச கூப்பிட்டாங்க. நான் காவடி எடுக்கிறதுனால போக முடியல.
இந்த ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்களாரும். நம்ம முகம் என்ன பண்ணுது? அம்மையா 5 பவுன் நகை தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தா தான் தாமரை பூ மாதிரி இருக்கு, இல்லைன்னா வாழைப்பூ மாதிரி மாறிடும். பொண்டாட்டி சொல்ற பேச்ச வேலையோட சாப்பாடு போட்டா தான் கணவன் மூஞ்சி நல்லா இருக்கு. பிள்ளைகளுக்கு கேட்ட பைக்கை வாங்கி கொடுக்கணும், பொண்ணுக்கு தேவையான நகை வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா முகம் மாறுதே. முருகப்பெருமான் அப்படிப்பட்டவரா? கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் ஆகு உதித்தனன் உலகம் உய்ய. நாமெல்லாம் பிறந்தோம், அவர் உதித்தார். சாகர பெருமக்களே, ஆறுமுகனை வணங்கினால் என்ன பலன், என்ன ஆறுதல் கிடைக்கும்? எல்லாருக்கும் பெரிய புராணம் தெரியும். எத்தனை பேர் சேய் தொண்டர் புராணம் படிச்சிருக்கீங்க? சேய் தொண்டர் புராணம் 66 தனியடியார்கள், 22 தொகையடியார்களை கொண்டு தேனூர் வரகவி சொக்கலிங்கம் அவர்கள் சேய் தொண்டர் புராணம் பாடியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம படிக்கல. எல்லாரும் திருவாசகம் படிச்சிருப்போம், திருக்கோவையார் படிக்கவில்லை. அதை படிக்க முடியாது. திருப்புகழ் போல கடினமானது. நான் கடினம்னு சொல்ல மாட்டேன். தத்த தாத்த தந்த தாந்த தைய தன்ன தன தான, அவ்வளவுதாங்க. 1008 சந்தம் போட்டிருக்காரு. இத புடிச்சிட்டா அதனாலதான் ஸ்ரீமதி அம்மா என்ன பண்ணுது, இந்த மாணவர்கள் இல்ல, மாணவிகள் எல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க மாணவிகள். பத்திலா நீங்க அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றுட்டீங்கம்மா, ஆனா ஆன்மீக பணியிலிருந்து ஓய்வு பெறவில்லை. ஆன்மீக பணியிலிருந்து ஓய்வு பெற முடியாது. வாரியார் கடைசி மூச்சு உள்ளவரை இந்த மேடையில 93 வரை உலக நாடுகள்ல எந்த மூலையில இருந்தாலும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 12 மணிக்கு கரெக்டா இருப்பார். டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப கரவெல்லாம் அப்படி எல்லாம் இல்லை, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுயா. ஏன்னா அவர் முருகனை தரிசனம் பண்ணவர், வள்ளலார் முருகனை நேரம் பார்த்தவர். பாமன் சுவாமிகள் அவருடைய ஊர்ல சுடுகாட்டுல பள்ளம் தோண்டி உள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டார். நான் முருகனை பார்க்காம வரமாட்டேனே. அங்க சுடுகாட்டுல போயிருந்து ஆவிகள் இருக்குல்ல, அந்த ஆவிகள்லாம் சேர்ந்து பயமுறுத்துது. அவர் முருகநாமத்தை உச்சரிக்கிறாரு. பாரு, இங்க இப்படி பண்ணினா என் முருகன் உங்களை சுடுக்கெடுத்துருவான், ஓடி போயிடுவேன். முருகப்பெருமானை பார்த்த விட்ட பிறகுதான் உள்ள இருந்து வெளியே வரார். நாம் அப்படி கிடையாது, தியானத்துல உட்காருவோம். ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே. வேண்டிய அஞ்சலி பசிக்கிற மாதிரி இருந்து காப்பி போனேன். இவ்வளவு நேரம் முருகனை பாடிந்த என் பொண்டாட்டி கேட்பாங்க, இவ்வளவு நேரம் இன்னும் திருப்போதும் முருகனே சிதம்பர சுவாமிகள் பாடிய பாட்ட பாடி என்ன முழுக்கமா பாடின மாதிரி இருக்கு. இதுதான் பட்டணத்தார் சொன்னார், சிவபெருமானே விழி ஒன்று நோக்க செவி ஒன்று கேட்க வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமழும். கவனமா கேளுங்க, ரொம்ப மோசமா சாப்பிடுறீங்க, வெளியே போய் கண்டதையும் எத்தனையோ பேர் இங்க அசைவம் சாப்பிடுறீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். மூஞ்ச பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா உங்க அகத்தின் அழகு முகத்தில் நல்லாவே தெரியுது. பட்டணத்தார் சொன்னார், புலால் கமழும். மீன் செத்த கருவாடு, நீ செத்த ஆடு மாடு வெட்ட உப்பு குழம்பு போடுறான். இவன் என்னப்பா ஏப்பா எடுப்பா, சீக்கிரம் எடுங்கப்பா, ஏம்பா 2-3 நாள் ஆச்சுப்பா, கெட்டு போன உடம்புப்பா இது. புலால் கமழும் மெய் ஒன்று சார, கண்ணு ஒண்ணு பார்க்குது, காது ஒண்ணு கேட்குது, வாய் ஒண்ணு பேசுது, வஞ்சகனா ஒன்று பேச. இப்படிப்பட்ட இந்த பாவியே செய்கின்ற பூசையை நீ எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. அதுக்குதான் நம்ம அருணகிரிநாதர் சொல்றார், நமக்கு ஆறுதல் தருகிறார். அப்பா நீ எப்படி பூஜை பண்ணா, மதியால் வித்தகனாக இருந்து மனதால் உத்தமனாக இருந்து பூசை செய், நீ என் உள்ளத்தில் பதிவாவாய். மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகி, எக்ஸ்பர்ட், you must become an expert.
ஒரு வாரியார், ஒரு வள்ளலார், ஒரு விவேகானந்தர். இதான் வித்தகத்தன்மை. வித்தக மறுப்புடைய பெருமாளே, வித்தகா ஞான சத்தினி பாதா, வெற்றி வேலாயுத பெருமாள். என்ன பொருள் சத்தினி பாதம்? சைவ சித்தாந்தம் படிக்கலன்னா சத்தினி பாதம்னா தெரியாது சார். அத்தினி, சித்தினி, சங்கினி, பத்தினி இது தெரியும் சார். பெண்கள்ல 4 வகை அப்படின்னா ஒரு காமசூத்திரம் படிச்சிருக்காங்க அர்த்தம். பெண்கள்ல 4 வகை: அத்தினி, சித்தினி, சங்கினி, பத்தினி. இது சத்தினி பாதம் என்று சொன்னால் இறைவனின் அருள் வீழ்ச்சி. இருவினை ஒப்பு மலபதி பாகம் சத்தினி பாகம். இறைவனுடைய அருள் வீழ்ச்சி, அவருடைய அந்த அருள் பார்வை நமக்கு கிடைக்கணும்னா மனதால், வள்ளலார் சொல்வார், புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், வெர்ச்சுவல் ஸ்ட்ரென்த் இது இருந்தா தானா எல்லாம் வந்துடும். சான்றோர் பெருமக்களே, குடும்பத்துல, உறவிடத்துல, பணி செய்கின்ற இடத்துல யாராவது ஆறுதலா இருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் சொல்றாரு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல, ஐயா எல்லாரும் இந்த வேலைக்கு கவர்மெண்ட் போறவங்க பார்க்கும்போது இந்த அரசு பணி கிடைக்காதான்னு ஆசைப்பட்டேன், இப்ப கிடைச்சு உள்ள வந்துட்டேன், இப்ப ரிட்டையர்ட் ஆகி போறவங்களை பார்த்தா ஆசையா இருக்குன்ற. அர்த்தம் புரியுதா? என்ன அர்த்தம் புரியுதா? அங்க பணிச்சுமை மட்டுமல்ல, உறவுகள் பொய்யாக இருக்கின்றன, உணர்வுகள் போலியாக இருக்கின்றன, குடும்பத்திலே உண்மை இல்லை. ஏன்? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டி விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டி இரு கைத்தலும் தலைமையில் வைத்து அழுகின்ற மைந்தரும் சுடுகாடு மட்டி பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவம். கண்ணதாசன் என்ன பண்ணாரு? சரவணன் இன்னைக்கு மலேசியா கண்டார். இன்னைக்கு நாளைக்கு உரை தாமஸ் சரவணனுக்கு நாளைக்கு மலேசியாவில் கண்ணதாசனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. 8வது ரூபாய் எட்டி பார்க்கல இந்த செட்டிநாட்டு கவிதை. அம்மா ஓயாமடத்தினுடைய அதிகாரி வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். அப்பா பேங்க் மேனேஜர் கேள்விப்பட்டேன். சாதாரண விஷயம் இல்லை. இந்த நகரத்தார் பார்த்தா என்ன எனக்கு பொறாம ஐயா, 2 பண்ணுவாங்க. ஒன்று இசை வளர்ப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ப்பாங்க, முக்கியமா ஆண்டவனுக்கு தொண்டு செய்வாங்க. ஏன் ஓயாமடம் தெரியுமா? எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் ஓயாமல் சாப்பாடு போட்ட மடம் அது ஓயா மடம். சாப்பாடு போட்டு ஓயாத மடம் ஓயா மடம். அம்மையாருக்கு தெரியல. நாச்சி என்ன நாச்சிமா? அலமேலு நாச்சி. ஆட்சி ஆட்சி உட்கார்ந்துமா ஆட்சிமா. அதெல்லாம் ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. என்ன ஆட்சி? அலமேலு ஆட்சி. என்ன ஆட்சி? வீட்டுல கேட்பாங்க, உங்க வீட்டுல மதுரை ஆட்சியா சிதம்பரமா கேட்பாங்க. அத நான் சொல்லுவேன், எங்க வீட்டுல திருவண்ணாமலை. திருவண்ணாமலை 50-50. நான் என்னைக்கு சொல்றேன், விட்டு கொடுத்து வாழுங்க, பொண்டாட்டி 50% கொடுத்துருங்க. அதெல்லாம் முடியாது சார். முடியாதுன்னா அந்த அம்மா உனக்கு காலை பிடிச்சு விட மாட்டா. காலை பிடிச்சு விடாவிட்டா பரவாயில்ல, காலை வாரி விட்டுருவா. அருணாத சொல்றாரு, பாகு கண்ணி மோடி மாது கூற மகள் பாதம் மருடிய மணவாளா. அவங்களுக்கு வழி இருக்கதானே செய்யும். யார் ஒருத்தர் பொண்டாட்டிக்கு சேவை செய்யல அவங்கெல்லாம், அந்த ஆண்கள் எல்லாம் நான் வணங்குறேன். எல்லாம் கம்மியாகிறாங்க. ஐயோ இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு போடுறது. ராம செய்யணும், கூச்சப்படாதீங்க. நம்ம நம்பி வந்தவங்க. வாரியார் சொல்வார், இன்று முதல் நான் சொல்றேன், சொந்த வீட்டே, பிறந்த வீட்டே, அப்பா அம்மாவே, அண்ணன் தம்பியே, குலதெய்வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்காளே, அவளை கை நீட்டி அடிக்கலாமான்னு சொல்லுவாரு எங்க சாமி. இந்த மேடையில பேசுறது எனக்கு ஞாபகம் இருக்கு. அடிக்கப்படாதுன்னு யாராவது கை நீட்டி அடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே மனசார மன்னிப்பு கேட்டுருங்க. குறிப்பா தாய் தந்தையை அடிக்கவே கூடாது. அவங்க ரோட்ல ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க. நான் சொல்லிங்க, கருட புராணம் சொல்லுது. எங்க அம்மா கருட புராணம் படிச்சுக்கோங்க. அந்த கருட புராணத்தை படிச்சுட்டு தான் அந்நியன்னு ஒரு படம், அந்த கதவசம் எழுதினார் சுஜாதா அவர்கள். சான்றோர் பெருமக்களே, அழகா பவனையா சொன்னார்கள், அடுத்த ஆண்டும் சிறப்புற நடைபெற நீங்க எல்லாம் உதவி செய்யணும், நீங்க எல்லாம் இந்த மாதிரி வரணும். நான் சொல்றேங்க, 365 நாள் தூங்குறோம். வேத நூல் பிராயம் 100, பாதியும் உறங்கி போகும்.
நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் அதனால் இப்பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே. என்ன பொருள் தெரியுமா? மனிதனுக்கு வகுக்கப்பட்ட வயது 100. அதில் பாதி நேரம் தூங்கியே கழிச்சிடமா. நான் இப்படி சொல்றேன், உலகத்திலேயே பெரிய திருடன் யாருன்னா தூக்கம். அவன் தான் மிகப்பெரிய திருடனா. அப்புறம் 50, அந்த 50ல 5 வயசு இளமை பருவம். அந்த 5 வயசு கடந்துச்சுன்னா 35, அந்த 35ல பிணி பசி மூப்பு துன்பம். அதனால இப்பிறவி வேண்டாம் அரங்கமான அருளானே. சான்றோர் பெருமக்களே, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. திருச்செந்தூருக்கு அருகாமையிலே விசாகன் ஒருத்தர், அப்பெல்லாம் தெரியும், இந்த வாந்தி பேதி காலரான்னு சொல்லுவாங்க. வந்தா ஒரு ஊர்ல 200 பேர் 300 பேர் செத்து போயிடுவாங்களாம். அப்படியே அந்த விசாகனை பாதித்தது. மனைவி பிரார்த்தனை பண்றா, திருச்செந்தூர் முருகா என் கணவன் பிழைக்க வேண்டும். அப்படி சொல்லல, என் தாலி எனக்கு தாலி பாக்கியம் கொடு. கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என் கணவன் படிச்சான்னா அடுத்த வருகின்ற விசாக திருவிழா என்று இந்த தாலியை கொண்டாந்து உனக்கு காலைக்கை சேர்க்கிறேன். கணவன் குணமாயிட்டான். விசாக திருநாளுக்கு போறாங்க. ஆனா இவ சொன்னா இல்லையா, இந்த அம்மா மறந்துட்டான். கடல்ல குளிச்சா மாங்கல்யம் உள்ள போயிடுச்சு. அழுதா, நீ சரியா குளிச்சுக்க மாட்டேன், அது கழுவி போயிடுச்சு. அல வந்து பரவாயில்ல வா மஞ்சள் கும்பம் வாங்கி கேட்டா போயிட்டாங்க. மறு வருஷம் வர்றாங்க, அதே வைகாசி விசாகம். 2வது முறை குளிக்கிறாங்க. 2வது முறையும் தாலி காணாம போகுது கடல்ல. அப்பயாவது ஞாபகம் வருமா இல்லையா? வாக்குறுதி கொடுக்க கூடாது, கொடுத்தா மறக்க கூடாது செய்துடணும். மறுபடியும் அனுப்புறா, சும்மா இப்படியே பண்ற. இவருக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்து இவருக்கு தெரியாது. மறு வருஷம் 3வது வருஷம் வராங்க. 3வது வருஷம் கொடுக்கும் போது 3வது முறையில் தாலி கடலுக்குள் போகிறது. இந்த அம்மா அப்படியே அழுதுன்னு கோயிலுக்குள்ள போடுறான். முருகா, நான் என்ன குற்றம் பண்ணேன்? நான் என்ன செய்தேன்? ஏன் இப்படி பண்ணேன்? நேரா உள்ள அங்க உள்ள பூஜை பண்ணவர்களுடைய மேல தெய்வம் ஏறப்பட்டு மேலன் வந்து சொல்றார், முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான், ஏண்டி என் கணவனை காப்பாத்து, தாலி பாக்கியம் கொடு, தாலியை போடுறேன்னு சொன்னீங்க, போட்டியாடி? முருகா மன்னித்திரு முருகா, மன்னித்திரு முருகான்னு அழுகுறா. போயிட்டு கடல்ல 3 முழுக்கு போடு. 3 முழுக்கு போடும். முதல் முழுக்கு போடும்போது முதல் போன தாலி வருகிறது. 2வது முழுக்கு போடும்போது 2வது தாலி வருகிறது. 3வது முழுக்கு போடும் பொழுது 3வது மாங்கல்யம் வருகிறது. முதல் மாங்கல்யம் காணிக்கையாக செலுத்துகிறார். 2வது மாங்கல்யத்தையும் காணிக்கையா பட்டி கொடுக்காம விட்டா இல்லையா, அதுக்கு 2வது மாங்கல்யத்தை உள்ள போடுறா. 3வது மாங்கல்யத்தை கணவன் கையால் கட்டி கொள்கிறாள். கட்டி கொண்டு உள்ளே ஓடுகிறார். முருகனை தரிசனம் பண்றார். பண்ணிட்டு வெளியே வந்து கோபுரத்தை பார்த்து முருகான்னு சொன்னார். ஆவி முருகப்பெருமானுடைய பாதத்திலே சென்று கலந்தது. இருவினையும் மும்மலமுமர இரவியோடு பிறவியர நீயும் நானுமாய் ஏகமோகமாய் இருக்கும் வகை பரமசுகமதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. அருணகிரி, நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, அயோக்கியத்தனம், நம்ம இந்த உலகத்துல இருக்கப்படாதுன்னு கோபுரத்துக்கு குதிக்கிறார். முருகன் பார்த்தார், அருணகிரி பூர்வ ஜன்ம புண்ணியத்தினால என்ன பாட வேண்டியிருக்குன்னு பிடிச்சிக்க உட்கார்ந்து சும்மா இருக்க, சும்மா இரு. அதான் நீங்க உலகத்துல இதுதாங்க ரொம்ப கஷ்டம். சும்மா இருந்த 13 வருஷம் பொறுத்து அவரை கூப்பிட்டு அருள் செய்யறாரு, பாடுறாரு. திருப்புகழையும் நீங்க வாசிச்செல்லாம், ஆனால் கந்தர் அந்தாதியை வாசிப்பது கடினம். அந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். ஏன்னா நேரம் குறைவா கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வில்லிபுத்திரா ரொம்ப பெரியவர், ரொம்ப படிப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 1000 ஆறுதலை கொடுத்து பேசலாம், அதுக்கு 1000 நாள் வேணுமே. காதெல்லாம் ரத்தமா ஒழுகி வர்றாங்க. என்னையா இங்க வாங்கய்யா, அருணகிரி ரொம்ப இறக்கமானவர். ஒண்ணு இல்லைங்க, அந்த சனி ஊர்ல வில்லிபுத்திரான்னு ஒருத்தருக்காருங்க, தமிழை நாங்க தப்பா பாட்டமா பாட்ட காலபுத்த அறுத்துட்டாரு. குற்றுதற்கோ பிள்ளை பாண்டியன் இல்லை, குருமியளவா காதை எட்டின மட்டும் அறுப்பதற்கு வில்லி இல்லை, யார் வேணாலும் புலவர் என தெரியலாமே ஒரு பாட்டு. அப்படியா போன பேசினாரு. சரி என்று அங்கு கருணை காட்டி புலவர்களை காப்பாற்றி அனுப்புறாரு. யார்கிட்ட? வில்லி கிட்ட. அப்பதான் அந்த கந்தர் அந்தாதி பாடப்படுகிறது. 53 பாட்டு விளக்கம் கொடுத்துட்டாரு. அவன் படிச்சாரு. வில்லி பாரதம் பாடியவர். நீராடி உலகத்து வரை 4 ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாமி முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் 7ஆக மாமேறு வெட்பாக
வன்பூர் எழுத்தாணிதன் போடாக எழுதும்பிரானை பரிந்தன்பு கூர்வாமரோ பெரியார் தான் அவரு. ஆனா 53 பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டார். வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை துவஜ வாரணத்தானை மகத்துவந்தோன் மைந்தனை வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை எல்லாத்தையும் விளக்கம் சொல்றார். 54வது பாட்டு திதத்தத்தரித்த திரிதாலிராத தித்தத்திதா தாத்தா தீதி தூத்து தேதே தை தோத்தோ தவ். உலகத்திலே தமிழ் மாறி அருணகிரிநாதர் மாறி இதே மேடையிலே சாமிகள் பேசும்போது நான் 9வது படிக்கிற 14 வயசுல சொன்னார், திருப்புகழ் போல 17 14 லோகத்திலும் நூல் இல்லை. அந்த நூலைத்தான் பாடுகிறீர்கள், படிக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். இது பண்ணா என்ன கிடைக்கும்னா நிசைக்கருவருக்கும் பிறவாமல் நினைக்கதும் அளிக்கும். கணவன் இல்லையா திருப்புகழ் பாடுங்க. கல்யாணம் ஆகணுமா திறன்பாடு 5 மலர்வாளி சிந்த பாடுங்க. குழந்தை இல்லையா ஜெகமாயை பாடுங்க. உடம்பு சரியில்லையா இருமல் உரோகம் எல்லாத்துக்கும் ஆறுதல் தருகிறார். உங்களுக்கு என்ன வேணும் உள்ள இருக்கு. உண்மையா சொல்லுங்க, சத்தியம் வைக்க கூடாது எங்க அம்மா சொல்லுவாங்க. உண்மையா சொல்றேன், திருப்புகழில் இல்லாத விஷயம் இல்லை. வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், சன்மார்க்கம் அத்தனையே இருக்கு. இந்த பாட்டை முடிச்சுறேன். திதத்தத்த தித்த திரிதாரிதாரத தித்தத்திதா திதத்தத்த தித்த திரித்தித்தே தேது தேதுதி தித்தி தத்தா திதத்தத்த தித்தத்தை தாகதை தேதுதை தாகதத்து திதத்தத்தை தித்தித்தி தீதி திரிதுதி தீதொத்ததே தீது ஒத்ததே. இந்த தகவல் இடத்துல பாண்டார். ஐயா நான் தோத்துட்டேன், இந்தாங்க கருவி, இந்தாங்க கத்தி, காதை அறுத்துருங்க. உங்க காதை அறுப்பதை நோக்கம் இல்லைங்க. இந்த மாதிரி புலவர் எல்லாம் காதை அறுத்துடுறீங்க, ஏதோ அறகுறையா படிச்சுட்டு உளறாங்க. நான் உங்களை கேட்கிறேன், திருப்புகழ் படிக்கிறீங்களே அதுல சந்தம், துள்ளல், குழிப்பு இதெல்லாம் இருக்கு. வண்ணப்பான்னு பேரு. இந்த இலக்கணம் படிச்சுட்டா பாருங்க, இலக்கணம் தேவையில்லை, இசைக்கு இலக்கணம் தேவையில்லை. அது மாதிரி அறகுறையா படிச்சு பார்த்தா காதை அறுக்காதீங்க. நான் சொன்ன புரியுதா உங்களுக்கு? அது போல இவர் தயவு செய்து சொல்றேன், புத்தகம் உண்டாங்க இருக்கு பாருங்க. வேண்டுவது அளிக்கும் திருப்புகழ், வாழ்வில் திருப்பங்களை தரும் திருப்புகழ். நீங்க விரல் மாற 5 மலர்வாலி சிந்தே மிகுவானி இந்து வெயில் காய 48 நாள் பண்ணா உங்க பையனுக்கு பொண்ணு எங்க இருக்குது, புள்ள எங்க இருக்குது கிடைச்சிடும். இது உங்களுக்கு ஆறுதல். ரைட் சார், எங்களுக்கு குழந்தை இல்லையா சார், அது என்ன பண்றது அப்படின்னா அதற்கு ஒரு பாட்டு சொல்றார். ஜெகமாயை அந்த பாட்டு சொல்றார். தீப வழிபாடு, சுயநலம் நீங்க, அதே போல பூரண சரணாகதி அடைய. எல்லாரும் நினைச்சுப்பாங்க நான் யார், நம்ம ரமணர் சொன்னார் சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. 15ஆம் நூற்றாண்டிலே என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் இங்கு நான் யார், சுருக்கமா சொல்றேன், இங்கு நான் யார், நான் யாருப்பா என்று முதல் சொன்னவர் அருணகிரிநாதர். அந்த வழியே நீங்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் இத்தரணி மீதில் பிறவாதே, எத்தனோடு கூடி கலவாதே, முத்தமிழை ஓதி. நான் பிஹெச்டி படிச்சிட்டேன், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லிட்டு முத்தமிழை ஓதி தளராதே, முக்தி அடியேனுக்கு அருள்வாயே. நீ எப்படிப்பட்டவே தத்துவே மெய்ஞான குருநாதா, தத்துவே மெய்ஞான குருநாதா, சத்தே சுரூபா புத்தமுதோனே. அவன் பழைய அமுது இல்லையா, புதிய அமுது சொல்லிட்டு நித்தியே கிருதா நற் பெருவாழே நிறுத்தே ஜெகஜோதி பெருமானே. முருகன் முதல்ல காட்சி கொடுத்த இடம் இதோ. உலகத்துல எல்லா இடத்திலையும் கருவறையில கச்சலையா இருக்கிறான், இங்கேயும் கல்தான். ஆனால் தீபத்தில் தூணிலே காட்சியளிக்கின்ற முருகனாக இருக்கிறார். இந்த மண்ணில் நாம் பிறந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தயவு செய்து சொல்றேன், பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. வள்ளலார் சொல்றார், பற்றத்தான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், பற்று அற்றால் நீ பலியாகி விடுவாய் என்று வள்ளலார் சொல்றார். அதனாலே ஆறுமுகனுடைய பொற்பாதங்களை படிக்கும் இடுவாய் மனனே கதிக்க. நீ நல்ல கதிக்கு போகணுமா, கரவாது இடுவாய். பணத்தை எடுத்து பறிச்சு வைக்காதே, கரவாது இடுவாய். வடிவேல் இறைத்தாள் நினைவாய். முருகப்பெருமானுடைய பாதத்தை நினை.
ஒண்ணும் வேணாம். என்னை சுடுவாய் நெடுவேலனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையிலே. ஒன்னே சொல்றேன், பக்தி என்பது பட்டை எடுத்துக் கொள்வதிலோ, நாமம் எடுத்துக் கொள்வதிலோ, கலர் கலரா சேலை கட்டிக் கொள்வதிலோ, மலை ஏறுவதிலோ, மலை இறங்குவதிலே அருணகிரிநாதர் சொல்றார். பெரும் பை புனத்தினுள் சிற்றேடல் காக்கின்ற பேதை பொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ளே அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் கைத்து செந்தேரும் புளித்து அறக்கைத்ததுவே. தேனு கசக்கணும், கரும்பு பிடிக்கணும், அதுதான் பக்தி. பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மாதிருப்புகள் பாடி முக்தனாய் மரண பெருவாழ்வின் முக்தியே செய்வதற்கு அருள்வாயே. முக்தினா மோட்ச பெறல்ல, நிறைவான வாழ்க்கை. நிறைவான வாழ்க்கை அளிக்கக்கூடியவன் முருகப்பெருமான் ஒருவனே. ஏனென்று சொன்னார், 6 சமயத்துக்கும் சைவம் வைணவம் கணபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் இந்த 6 சமயத்துக்கும் தலைவன் ஆறுமுக பெருமான். சொல்வது அருணகிரிநாத பெருமான். அருசமய சாத்திர பொருளோனே, அறிவுள் அறிவார் குணக் கடலோனே, ஒரு முனிவன் ஏற்றும் தமிழோனே, குமர குரு கார்த்திகை பெருமானே என்று சொல்லி அடியேனுக்கு இந்த அதிக பெரிய வாய்ப்பை தந்த சபையாருக்கு நன்றியை சொல்லி, சான்றோர் பெருமக்களே, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ இறைவா கட்சி ஏங்கனே என்று சொல்வார். ஆறிருதடந்தோள் வாழ்கே அருமுகம் வாழ்கே வெப்பை ஊருசை தனிமேல் வாழ்கே குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்கே யானைதன் அணங்கும் வாழ்கே மாறி இல்லாத வள்ளி வாழ்கே வாழ்க சீர் அடியார் எல்லாம் ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் பூண்டி புகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, 63 நாயன்மார்களுக்கு, 64வது நாயன்மாருக்கு, அருணகிரிநாத பெருமானுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருவாவினன்குடி முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தலை முருகனுக்கு, கம்பத்திலைய முருகனுக்கு, கடமுதிர்ச்சோலை முருகனுக்கு, கோபுரத்திலைய முருகனுக்கு, வேல் முருகனுக்கு. பொய் சொல்லாதீர்கள், உலா உண்ணாதீர்கள், தான தர்மம் செய்யுங்கள், அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருங்க, கணவன் மனைவி ஒற்றுமையா இருங்க, பக்கத்து வீட்டுக்காரோடு ஒற்றுமையா இருங்க. நன்றி, வணக்கம். எல்லா வீடுகளும் என்பது வாழ்க்கை.